இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 அரூர் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2021 அரூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் 2026 இந்த தரவுகள் அடிப்படையில் தான் அவங்க இந்த 2026 ஓட்டை பிரிக்கியிருக்காங்க. ஆகவே தெளிவாக பார்ப்போம் இந்த டேட்டா எல்லாத்தையும். 99,061 ஓட்டு, 50.46% ஓட்டு அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி. 68,699 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 34.99% ஓட்டு வாங்கி அவங்க ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல பார்க்கணுன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 14,327 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.30% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நான்காவது இடத்துல நாம் தமிழர் கட்சி 10,950 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.58% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்க்குற எல்லா டேட்டாவுமே எல்லா தரவுகளுமே கூட்டணி கட்சிகளோடு இணைந்து வாங்கிய ஓட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். தனிப்பட்ட கட்சியினுடைய ஓட்டு கிடையாது, கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டு. நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்னு வாங்கிய ஓட்டு, அவங்க வாங்கிய ஓட்டு மட்டும். வெற்றி வாக்கு வித்தியாசம் நம்ம பார்க்கணுன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதிமுகவுக்குள்ள வெற்றி வாக்கு வித்தியாசம் 30,362 ஓட்டு, 15.47% ஓட்டு கம்யூனிஸ்ட் கட்சியோட அதிமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள்னு எடுத்துக்கிட்டோம்னா 1,96,316 ஓட்டு பதிவாயிருக்கு. 78.49% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். அந்த நேரம் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் 2,50,120 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,96,316 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 அரூர் சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த தரவுகளிலிருந்து அதிகமான கட்சியினுடைய ஓட்டை பிரிக்க இருக்காங்க. எந்த கட்சியினுடைய ஓட்டை அதிகமாக பிரிக்காங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்க ஓட்டு வங்கி ஒன்று இருக்குது, அதையும் நிரூபிக்க இருக்காங்க. ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.